சொல்லு. ஒரு பையில உள்ளது கூட்டிய என்ன ஏது கேட்டியாடா? கையில ஒன்னு எடுத்து புடிச்சு அடிக்கிறான்டா. ஏதோ புடிச்சு அடிக்கிறான். உனக்கு அவன ஆமல யாரு அவன என்னடா முக்கிய பேச்சு கிடக்குற? கொட்டை மேலே அடிக்க போ. யார் கொட்டை மேலே அடிக்க போகுது? மேல அடிக்காது. அடிக்காது வச்சுக்க. வச்சா சூரவேசக்காரங்க எல்லாம் கை ஊந்துன்னு சொல்லிட்டாங்க. கை ஊந்து யார் சொல்லி கொடுத்தா? ஊருக்காரங்க கதை சொல்ல போறாங்க. கதை சொன்னா யாருக்கு நேரம் வேசன்னு வாரியார் பிரிச்சு கொடுக்கணும். ஊருக்காரங்க கதை சொல்றாங்களா இல்ல? நீ தானே ஒரு கதை நீ அவன் பருப்பெடுத்துட்ட. எத்தனை கிலோ பருப்பெடுத்த வந்து நீ அதே எடுத்து சொல்ற. 9 கிலோ எடுத்த. 9 கிலோவா? 9 கிலோ எடுத்த. 9 கிலோ எடுத்த. 9 யாரு 9? 9 எஜமானா யாரு 9? ஏடா வண்டில ஓட்டா. ஆனா குடுகாட்ட பெப்பறியா. இப்படி. வாடா இப்படி. நீ என்ன சுத்துறே பண்ணிக்கிறா? மூஞ்ச பார்த்தா எவனே எழுதி வரும். ஏய் தெளிவான வார்த்தை கேளண்டா. உங்களை கூட்ட நம்பி நான் பிறந்தேன். அவர் என்ன பண்ணாரு? அவன் வந்தா சூத்தக்கிச்சிங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? எத்தனை கிலோ பயிர் எத்தனை கேட்டேன்? 9 கிலோன்னு சொன்னேன். 9 கிலோ. ஆமா. ஏண்டா கூட நாடகார வர தங்கச்சியே 9ன்னு சொன்ன என்னடா அர்த்தம்? தங்கச்சி இது பயிர் எடுத்து ஊரு வேஷம் கட்டிக்கின்னு ஆம்பளையா தான் வெளியே வந்தேன். அடே மாரியாத்தா தாயே. யாரு சூரவேசக்காரியா? 3 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துக்குறோமே. ஏய் யாரா சூரவேசக்காரியா? தோங்கறாரியா? நீங்க இன்னும் உங்க குடும்பத்துல பேசிக்கிறீங்க. அவன் எங்கறான்னு தெரிய மாட்டேங்குது. 2 பேரும் இங்க இருக்கீங்க. பெண்களை பார்த்தா தாயாக தந்தையாக எடுத்து வச்சிருவோம். கையை காட்டு விதமே சரி கிடையாது. போதுமாப்பா? நீ நைட்டு புல்லா அடிக்கிறியா? எப்படி காட்டுற? ஜாட்டிய புடிச்சுன்னு அடிக்கிறியா? நீ இங்க அடிக்கிற. உங்க பொண்டாடி கூட ஏமாச்சின்னு இருப்பான். எங்க பொண்டாடி கூட கையை தொங்க போடு. கையை தொங்க போடு. மாப்பிள்ளை அந்த பக்கம். என் பொண்டாடி யார் அடிச்சிருக்கு? கையை தொங்க போடு. சரிடா. கையை தொங்க போடு. கையில அடிச்சு வச்சுக்க. கையில அடிச்சா? கையில அடிச்சா? நீ கையில அடிப்ப. உன் வாயில அப்ப என்னடா அவன் கத்தினா இருக்கிறான்? நீ வந்து விட்டா பரவாயில்லை. அம்மா நேரம் பச்சுங்க கம்பெனியாட்டியா அவங்கள போய் ஏற்றி வாங்க. நாய் போடணும். நாயா அங்கந்து ஓடு. செஞ்சிருக்கேன்.
காலகட்ட விளம்பரங்களாகும் புரியுதா? தெரியல என்னப்பா தள்ளிட்டு வரேன் ஏமா கட்டியாங்கடா 6 சனிக்கு வந்துச்சு வெட்டுவோம். அப்பா என்னடா உண்மை நின்னுங்கறீங்க? நீ யாரு உன்னை வெளியே வர சொல்லிட்டியா? ஏய் உங்க பேரா பேரு தான் உங்க தந்தி அடிச்சு விட்டா அப்புறம் நின்னு கிடக்குறீங்க. ஊர் மேல விட்டாங்க. எங்க தட்டு நாய் ஏய் வாடா அப்படியே. ஏண்டா ஏய் அந்த கொட்டாடு எங்க விட்டா? எங்க போச்சுனே தெரியலடா. எடாடு எங்க இருக்குது? அந்த கொட்டாடு எங்க? அது ஊர் மேல போய். குஞ்சு கேட்ட நான் என்ன பண்றது? குண்டி குண்டி எதை கேக்குறாங்க நீ தானே குஞ்சு கேட்ட? அது வாய் அடிச்சு வைக்கிறதுக்கு நீ தானே குஞ்சு கேட்ட? ஏய் குஞ்சு கதாட்டம் இருக்குது. முட்டி போட வைக்கிறேன். அச்சு நடப்பறியா? எந்த பாடி காங்காதியா? எந்த பாடியா? ஏய் எந்த பாடியா? எந்த பாடி காங்காதியா? 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 அவங்க பாப்பா பாட்டா. ஏய் நீ எப்ப பார்த்தாங்க பாப்பா பாடியா? ஆமா ஐயா பாத்துட்டு இருங்க வேற எதையும் பார்க்காதீங்க எதுமா ஏய் நீ வவுத்துக்கு என்ன தான் துன்றா? நீ துன்றான் அப்படின்னா சொல்ல பிரியாணி சாப்பிடுற எனக்கு தெரியாது நீ துன்றத்தியா? நீ துன்றா எப்படி துண்ணா? என்ன பெருமையை உயர்த்தி சொல்றியா இல்ல கீழே அமுத்தி சொல்றியா பிரியாணி பிரியாணி துன்றேடி. ஏய் ஏய் போடா போடா அதெல்லாம் போட்டோம் கோமால வாட தண்ணி குடிச்சு வரலாம். யாரா மால தண்ணி குடிச்சு வரணும் அவனை கூட்ட மணி அடி உதவாங்க. ஆமா ஏங்க நான் கேக்குறேன் திரும்ப ஊர ரசக்காரனுக்கு இது என்ன கட்டிங்க பாப்பு கட்டிங்க இதுக்கு உனக்கு 3 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். ஒரு முடி வாங்கி வச்சுக்கிட்டு வர தெரியல. ஏய் வேகமா தான் சொல்லு. இந்த கட்டுவாய் முண்டமா நீ கல்யாணம் நடந்து ஒரு வாரமாவது கைய கீழே போடு கைய கீழே போடு. அச்சாத அப்படியே இல்ல கைய கீழே போடு. அச்சாத அப்படியே இல்ல நிக்கறா. உம்மால எங்க ஏறிங்கற? ஐயா தேளு தேளு அச்சா திருப்பா தேளு தேளு தேளு. எங்க எஜமா மார்ல ஏறி உட்கார வச்சேலியா? ஐயோ ஐயோ ஏய் சாவடிங்கறாங்க ஐயோ ஐயோ உன்ன சாவல இருங்க. ஐயோ அங்கதான் தேளு கத்துற பாத்தாங்க பாம்பு கத்துறாயப்பா. ஏய் பாருங்களா ஏய் கல்யாணம் கூட அவளற எல்லாம் பண்ணி விட்டு போறீங்க ஏய் அப்பா ஊருக்கு பொம்பளை வச்சு நிக்கிறா. கம்யூனிட்டியா பொம்பளை கல்யாணம் ஊரா சொல்லிட்டு வந்துரு. நானா பொம்பளை வயசு நிக்கிறேன் நீ யார் வயசு நிக்கிறா ஏய் இது எந்த நாடு சொல்றா பாடு. யாருக்கு அந்த பாட்டு அவன யார் பாடு? அவன யாரா பாடு? ஏய் யார் பாடு? அவன் பாடா உண்டாடி அவன் பாடா தண்ணி எப்படி கேப்பா? அவன் ரக்கரை அந்த எப்படி கேப்பா? கேட்கலாம் அவனா? நான் ஒரு வாட்டி தான் பாடு. ஏய் அவன் எப்படி நீ பாடி கேட்கலாம்? உனக்கு பாடு பாடுன்னு மாத்தி மாத்தி ஏறிக்கிறானுங்க. நீ சொல்ற பாடு. யார் பாடியா இல்ல அவன யாரால வந்து இந்த பாடியா அவன் கேட்டான். யாரால வந்து இந்த பாடியா அவனால தான் வந்து யாரால வந்து இந்த பாடியா அவனால தான் வந்து யாரால வந்து அவனால யாரால வந்து இந்த பாடியா யாரால வந்து ஏய் ஏய் பேசுடா பேசண்டா அப்புறம் என்ன சொல்றான் அவன்? அவனா அங்க மாட்ட போறீங்க ஏய் இதுதான் எப்பேர்பட்ட நாடு எப்பேர்பட்ட நாடு இதுதான் எப்பேர்பட்ட நாடு. நீதானே சொன்னா? கேள்வி நான் கேட்கின்றேன் அதற்கு தகுந்த பதிலை நீ உரைக்க வேண்டும். நாங்க சொல்றோம் இது எப்பேர்பட்ட நாடு இது எப்பேர்பட்ட நாடு. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுடா. உனக்கு தெரியுமாடா? எனக்கு தெரியாது. ஓ தெரியாதுன்னா போ. நீ போடா. நீ உனக்கு போடா. தெரியுமாடா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமாடா? நீ போடா. நீ போடா. நீ போடா. உனக்கு தெரியுமா? நீ போடா. ஏய் போடா. உனக்கு தெரியுமா? என்ன கட்டல என்ன கட்டல? ஏய் நீ யாருமே பேச வாத்து கலப்பனா அவ்வளவுதான். படி படி குத்துமா. பாய். என்னடா பேசுறீங்க புள்ள. என்னடா? ஏய் இங்க அவள்தான் உனக்கு மரியாதை கெட்டுடும். என்ன கேட்டாங்க நீ சொல்றா? ஐயா மகாராஜா. மகாராஜா. மகரம் போறாரு மகாராஜா ஏய் என்ன தேச்சிங்க வர என்ன பண்ண தேச்சிங்க வர வலிக்குதுடா பையா என்ன பண்ணா நீ அச்சியா வலிக்குதுடா அம்மா நேரம்
சூத்துல வச்சிக்கால் பிரம்ம என் சூத்துல தூபமா காட்டின வாய்ப்பில்லை. பாடா இப்படியா இப்ப கேளு, நான் சொல்றேன். கேளுங்க. ஹேய், இப்ப கேளு. இது எப்பேற்பட்ட நாள் தெரியுமா? எப்பேற்பட்ட நாடா தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியுமா? ஏய் உன்னுக்கு என்னடா? தெரியுமா? உன்னுக்கு என்னடா? ஏய் உன்னுக்கு என்னடா? தெரியுமாடா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? நான் தான் சொல்றேன். தெரியுமா? உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? நான் தான் சொல்றேனே இரண்டா. ஏறி வா. நானே சொல்லிடுறேன்டா. ஏன்டா? ஏறி வா. நானே சொல்றேன். ஏறுல வேணா ஆத்துல வா. எதுக்கு? ஆறுக்கு வேணான்றீங்க, ஏரிக்கு வேணான்றீங்க. எதுக்கு தான் கூட்டு மாறீங்க? கொல்த்துக்கா வா. குளத்துக்கு எதுக்கு? எதுக்கே மணி கூடுவாங்க? ஆச்சுடா. மணி ஆயிட்டா. ஆமா, மாரிமுத்து ஐயா வேற உன்னை கூட்டாரு. எங்க போறாரு ஓ, எங்க போறாரு அவர் செத்து மேல போயிட்டாரு. அவனை சீக்கிரம் வர சொல்றான்னாரு. டேய், என் பாவி 21 வயசுலடா மேல போக சொல்றீங்க. பரவாயில்ல, கை நல்லா குத்து. கையில நல்லா கொடுங்க. கோ கொடுங்கடா. டேய், என்ன என்னடா நினைச்சிருக்கீங்க? அதெல்லாம் முட்டையாடா ஆளாளுக்கு எடுத்து வாயில வைக்கிறீங்களா? தப்பிங்கறியா நீ புடிச்சிக்கினே. என்னத்த புடிச்சிக்கிறா? குச்சி முட்டாய். முன்னாடி என்ன வார்த்தை அது? ஏய், இது எப்பேற்பட்ட நாடு? இதான் சோழிலாவை வெட்டினம். சோழிதாபுரி பட்டணம். ஏய். இந்த சோழிதாபுரி பட்டணத்தை அரசாட்சி செய்து வரக்கூடியவர், எனது தாயாரியாக விளங்கக்கூடியவர் சோமுகா சூரன். சோமுகா சூரன். சோமுகா சூரன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு நேரத்திலே நாங்க. பிரம்மன் கரத்திலே இருக்கின்றதே வேதங்கள். ரிக், சாமம், யசுர், அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை பிடுங்கிக் கொண்டு ஆழி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே உள்ளே புகுந்து கொண்டார். ஆமாங்க. ஏனென்றால் அசுர கூட்டங்கள் தழைக்க வேண்டும், தேவர்கள் அழிய வேண்டும் என்ற காரணத்திற்காக உண்மைதான். 4 வேதங்களை பிடுங்கிக் கொண்டு ஆழி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே உள்ளே புகுந்து கொண்டான் அல்லவா? ஏய், பிரம்மதேவனால் படைக்கும் தொழிலை செய்ய முடியவில்லை. ஆமாங்க. ஏனென்றால் வேதங்களை முதன்மையாக கொண்டு நான் படைக்கும் தொழிலை செய்ய வேண்டும். ஆமாங்க. அப்படி இருக்கக்கூடிய வேதங்களே இல்லை என்றால் படைக்கும் தொழிலை யார் செய்வது? செய்ய முடியாது. அப்படி என்று எண்ணி ஏய், வைகுந்த வாசன் வாசன். ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் தஞ்சம் புகுகின்றான். ஆமாங்க. என்னவென்று என்னங்க? அப்பா ஏய். என் கரத்தில் இருக்கக்கூடிய 4 வேதங்களை பிடிக்கிக் கொண்டு பிடுங்கிக் கொண்டு. சோழிதாபுரி வட்டத்தை ஆளக்கூடிய சோமுகா சூரன் ஏய், ஆழியாக சமுத்திரத்திலே மறைந்து விட்டான். ஆடியாக சமுத்திரத்திலே உள்ளே புகுந்து விட்டான். என்று கூறினார். என்னால் படைக்க முடியாது. ஏய். அப்படி என்று தந்தையிடத்திலே பிரம்மதேவன் தஞ்சம் புக பிரம்மதேவன் வைகுந்த வாசன் என்ன செய்தார் தெரியுமா? என்னங்க? ஏய், ஏய். நீரிலே வாழக்கூடிய ஒரே ஜீவன் ஏய். ஏய், வேல்கன்றி என்று சொல்லக்கூடிய மச்சம், மச்சம் வேல்கன்றி என்று சொல்லக்கூடிய மச்சம். மச்சமாக உருமாறி ஏய். ஆழி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே உள்ளே புகுந்து புகுந்து சோழர்களை கொன்று கொன்று 4 வேதங்களை பிடுங்கிக் கொண்டு வந்து பிரம்மதேவனிடத்திலே ஒப்படைத்தார். ஒப்படைத்தார். அதற்கு பிறகு ஏய். மணிநகராபுரி வட்டணம். ஆமா, இந்த மணிநகராபுரி வட்டணத்தை அரசாட்சி செய்யக்கூடியவர்கள் இரு வீராதி வீரர்கள். இரு வீராதி வீரர்கள். யார் தெரியுமா? யாருங்க? இரணிய கசிவு. இரண்ய கசிபு. அண்ணன் இரணிய கசிவு